வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரேவதி. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா நிக்கல, ஒரு தோத்து போன மகளா, கணவர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன ஒரு மனைவியா, தன் குழந்தைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம தவிச்ச ஒரு சாதாரண பெண்ணா பேச போறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அடுத்த மாசம் சம்பளம் வந்தா எல்லாம் சரியாகிடும்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அந்த அடுத்த மாசம் வரவே வராது. ஒரு காலத்துல 1ஆம் தேதி சம்பளம் வந்தா நான் தான் இந்த ஊருக்கே மகாராணி. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல அதே ரேவதி யாருக்காவது போன் பண்ணி ஒரு 500 ரூபாய் கடன் கேட்டலாமான்னு யோசிச்சு போனை எடுப்பதும் வைப்பதுமா நரக வேதனைய அனுபவிச்சிருக்கேன். அடுத்த வாரம் பால் வாங்க காசு இருக்கா? இது ஏதோ சினிமா வசனம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டு டைனிங் டேபிள்ல நான் உட்கார்ந்து சிந்தின கண்ணீர். நீங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, இல்ல 10,000 சம்பாதிச்சாலும் சரி, உங்ககிட்ட ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இல்லைனா நீங்க ஓடுறது ஒரு முடிவே இல்லாத எலிப்பந்தயம். நானும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன தப்பு, நான் செஞ்ச அந்த ஒரே ஒரு நிதி தப்பு என் நிம்மதிய மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட கௌரவத்தையே எப்படி காலி பண்ணுச்சுன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு நான் கத்துக்கிட்ட அந்த கசப்பான பாடங்கள் தான் காரணம். நான் பட்ட அந்த அவமானம் நீங்க படக்கூடாது. உங்க உழைப்பு மத்தவன் கைக்கு போகக்கூடாது. நான் என் வாழ்க்கையில செஞ்ச அந்த 5 பெரிய பணத்தப்புகள் என்ன? அந்த நரகத்திலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு தப்பும் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தலாம். வாங்க பாப்போம். தப்பு 1. இஎம்ஐ எனும் மாயவலை. அப்போ எனக்கு புது வேலை கிடைச்சிருந்த நேரம். கை நிறைய சம்பளம் வருதுங்கிற திமிர் மனசுல இருக்கு. ஒரு நாள் சும்மாதான் கடைக்குள்ள போனேன். அங்க அந்த பளபளப்பான புது போன் என்ன பார்த்து வசீகரமா சிரிச்சுது. அத கையில எடுத்தப்போ நான் ஒரு மகாராணி மாதிரி உணர்ந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். ரேவதி, 80,000 ரூபாயா? உன் சம்பளத்தை விட இது 2 மடங்கு அதிகம். இது உனக்கு தேவையான்னு என் அறிவு கேட்டுச்சு. ஆனா அங்க வந்த அந்த சேல்ஸ்மேன் என் மனச அப்படியே படிச்ச மாதிரி பேசினாரு. மேடம், எதுக்கு யோசிக்கிறீங்க? இது வெறும் போன் இல்ல, உங்களோட ஸ்டேட்டஸ். கையில இருந்து 1 ரூபா கூட இப்ப தர வேண்டாம். மாசம் வெறும் 4,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும். வட்டியே கிடையாது. நோ காஸ்ட் இஎம்ஐ. வட்டியே இல்ல. இந்த வார்த்தை தான் நடுத்தர வர்க்கத்தோட நிம்மதியை அழிக்கிற முதல் ஆயுதம்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. அந்த வெறும் 4,000 ரூபாய் என் கண்ணை மறைச்சது. ஒரு நாளைக்கு 130 ரூபாய் தானே, காஃபி செலவு கூட இல்லையே என்ன எனக்கு நானே சமாதானம் சொல்லிட்டு பெருமையா அந்த போனை வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த மாசம் 5ஆம் தேதி என் மொபைலுக்கு வந்த மெசேஜ் என்ன அதிர வச்சது. வண்டிக்கு ஒரு 5,000, வாஷிங் மிஷினுக்கு ஒரு 2,500, இப்போ இந்த போனுக்கு ஒரு 4,000, எல்லாம் சேர்த்து என் சம்பளத்துல பாதியே இஎம்ஐக்கே முழுங்கிடுச்சு. ஒரு போனுக்காக நான் 30 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கைக்கு வராத பணத்தை செலவு பண்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அடிமைத்தனம். கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறப்போ அந்த பொருள் உங்களை வாங்குதுன்னு அர்த்தம். பாடம்: உங்க மாச வருமானத்துல 30% மேல இஎம்ஐ போகுதுன்னா நீங்க உங்களுக்காக உழைக்கல, அந்த பேங்க்காரன் பென்ஸ் கார்ல போறதுக்காக நீங்க ரத்தமும் வியர்வையும் சிந்துறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் மாடல் போன் இல்ல, இது உங்க கைக்கு நீங்களே போட்டுக்கிட்ட விலங்கு. தப்பு 2. மிச்சம் இருந்தா சேமிக்கலாம். மாசம் 1ஆம் தேதி மத்தவங்களுக்கு அது ஒரு தேதியா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஒரு கொண்டாட்டம். மொபைல டிங்குன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க, அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் தான் அந்த ஏரியாவுக்கே மகாராணி. 26 நாள் வேலை செஞ்ச களைப்பு எல்லாம் அந்த நிமிஷமே காணாம போயிடும். இன்னைக்கு என்ன சமையல்? அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் போன வாரம் வந்த ஆப்ஸ்ல பார்த்த அந்த குர்த்தி இன்னும் ஆஃபர்ல இருக்கான்னு பாப்போம். அடடா, இன்னும் 2 பீஸ் தான் இருக்கான், டக்குன்னு ஆர்டர் பண்ண ரேவதி. அப்போலாம் என் பாலிசி என்ன தெரியுமா? சம்பளம் வந்தா முதல்ல வாடகை கொடுக்கணும், அப்புறம் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கணும், கடைசியில மாசம் முடிஞ்சு ஏதும் மிச்சம் இருந்தா அதை எடுத்து சேமிக்கலான்னு நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லவளா எனக்கே தெரிஞ்சேன். ஆனா அந்த மிச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அது என் வாழ்க்கையில ஒரு நாளும் நடந்ததே இல்ல. 20ஆம் தேதி வரும்போது பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவேன். 30,000 சம்பளத்துல வெறும் 214 ரூபாய் மிச்சம் இருக்கும். அடப்பாவேமே, இவ்ளோ காசு எங்க போச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா 200 ரூபாய் 300 ரூபான்னு நான் பண்ண சின்ன சின்ன சில்லறை செலவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை முழுங்கிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை செலவு பண்ண வைக்கிறதுக்காகவே பல வலைகளை விரிச்சு வச்சிருக்கு. மிச்சம் இருந்தா சேமிக்கலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு காலமும் பணம் சேராது. வருமானம் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு, இது சாதாரண மனுஷனோட கணக்கு. ஆனா புத்திசாலியோட கணக்கு என்ன தெரியுமா?
வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு. பாடம்: சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு தெரியாத ஒரு அக்கவுண்ட்லயோ அல்லது ஒரு ஆர்டிலயோ முதல்ல ஒரு தொகையை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற காசுல தான் உங்க வாழ்க்கைய ஓட்டணும். இத நான் புரிஞ்சுக்க ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க இன்னிக்கே இத புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தப்பு 3. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமை. வாழ்க்கை எப்பவும் நமக்கு இனிப்பையே கொடுத்துட்டு இருக்காதுன்னு கடவுள் எனக்கு புரிய வச்ச அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு திடீர்னு எங்க அம்மாவுக்கு அடிவயித்துல தாங்க முடியாத வலி. ரொம்ப நாளா வலி இருந்தும் அவங்க எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. அன்னைக்கு வலி அதிகமானதும் பதறி போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து சொன்னாரு, மேடம், அம்மாவுக்கு கர்ப்பப்பையில கட்டி ஃபைப்ராய்ட்ஸ் பெருசா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வலி, ரத்தப்போக்கும் அதிகமா இருக்கு. உடனே இதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். இப்பவே ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க. அப்போதான் நாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக முடியும். அந்த நிமிஷம் என் உலகமே இருண்டு போன மாதிரி இருந்தது. அது ஒன்னும் உயிருக்கே ஆபத்தான விஷயம் இல்லைன்னாலும் என் அம்மாவோட அந்த வலிய பார்க்க முடியல. ஆனா அதைவிட பெரிய வலி எது தெரியுமா? நடுக்கத்தோட என் மொபைல் பேங்க் ஆப்பை ஓபன் பண்ணப்போ 30,000 சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணோட அக்கவுண்ட்ல அன்னைக்கு இருந்த காசு வெறும் 480 ரூபாய் தான். என் அம்மா வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வலிய குறைக்க வேண்டிய என் கையில ஒரு 500 ரூபாய் கூட இல்ல. அந்த நிமிஷம் நான் உணர்ந்த அந்த அவமானம் இருக்கே, அது உலகத்துல எந்த எதிரிக்கும் வரக்கூடாது. ஹலோ அக்கா, தூங்கிட்டீங்களா? சாரி அக்கா, அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன், ஒரு 10,000 ரூபாய் தர முடியுமா? ரொம்ப அவசரம் அக்கா, ப்ளீஸ் அடுத்த வாரம் தந்துடுறேன். ஒரு பக்கம் ஃபோன் போட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சுறேன். இன்னொரு பக்கம் கிரெடிட் கார்டை தேய்க்கிறேன். ஆனா அதுலயும் லிமிட் இல்லைன்னு மெசேஜ் வருது. ரேவதி, மாசம் புது ட்ரெஸ் வாங்கினியே, ஷோரூம்ல ஆசைப்பட்டு ஃபோன் வாங்கினியே, இப்போ உன் பெத்த அம்மாவோட இந்த கர்ப்பப்பை வலிய தீர்க்க அந்த பொருள் எல்லாம் வருமா? நீ என் மனசாட்சி என்ன சவுக்கால அடிச்சது. கடைசியில விடியற்காலையில ஒரு நகைக்கடைய திறக்க வச்சு என் கழுத்துல இருந்த தாலிச்செங்கிலிய தவிர மத்த எல்லா நகையையும் அடகு வச்சுதான் அந்த பணத்தை கட்டுனேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆபத்து காலத்துல நகை உதவும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா அந்த நகைய அடகு வைக்கிறப்போ வர்ற வலி இருக்கே, அது ரொம்ப கொடியது. உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லன்னா நீங்க ஒரு விளிம்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன காத்தடிச்சா கூட உங்க வாழ்க்கை சரிஞ்சிடும். பாடம்: உங்க மாச செலவு 20,000னா அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 ரூபாயாவது ஒரு தனி அக்கவுண்ட்ல யாருக்கும் தெரியாம இருக்கணும். அதுதான் உங்க குடும்பத்தோட உண்மையான கவசம். பெண்களுக்கு இது போன்ற மருத்துவ செலவுகள் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அப்ப யார்கிட்டையும் கையேந்த விடாம உங்களை காப்பாத்துறது அந்த பணம் மட்டும்தான். தப்பு 4. தெரியாத இடத்துல முதலீடு செஞ்சது. நமக்கு எப்பவும் ஒரு ஆசை இருக்கும். கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கணும், போட்ட பணம் ஒரே வருஷத்துல 2 மடங்கு ஆகணும்னு. நானும் அதே பேராசை வலையில விழுந்தவள்தான். ஒரு நாள் என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரு. ஒரு புது ஸ்கீம் பத்தி சொன்னாரு. ரேவதி, இது ஒரு கோல்டன் சான்ஸ். இப்போ ஒரு 50,000 ரூபாய் போடு. மாசம் மாசம் உனக்கு 5,000 ரூபாய் வட்டி மட்டும் வரும். ஒரு வருஷத்துல உன் அசல் அப்படியே இருக்கும். ஆனா வட்டியிலேயே நீ போட்ட காசை எடுத்துடலாம். கேட்கவே எவ்ளோ இனிப்பா இருக்குல்ல. நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அந்த 50,000 ரூபாய அவர்கிட்ட கொடுத்தேன். முதல் 2 மாசம் கரெக்டா 5,000 ரூபாய் வந்துச்சு. எனக்குள்ள ஒரு கணக்கு. அடடா, இப்படி 10 பேர்கிட்ட கடன் வாங்கி இதுல போட்டா நாம வேலையே செய்ய வேணாமேன்னு மனக்கோட்டை கட்டினேன். ஆனா 3வது மாசம் அந்த ஆளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அவர் சொன்ன அந்த கம்பெனியும் காணாம போச்சு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த 50,000 ரூபாய் காத்துல போயிடுச்சு. அன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு முதலீடு உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு லாபம் தருதுன்னு சொன்னாலே அதுல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், பணம் ஒரு நாள்ல ரெட்டிப்பாகும்னு யாராவது சொன்னா அங்கிருந்து முதல்ல ஓடிடுங்க. ஷேர் மார்க்கெட்டோ, மியூச்சுவல் ஃபண்டோ, தங்கமோ எதுவா இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்காம உங்க உழைப்ப அங்க போடாதீங்க. பாடம்: தெரியாத இடத்துல பணத்தை போடுறது முதலீடு கிடையாது, அது சூதாட்டம். உங்க பணத்தை நீங்க பாதுகாக்கணும்னா முதல்ல அந்த முதலீட்டை பத்தி நீங்க படிக்கணும். மத்தவங்க சொல்றாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை விட்டுடாதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வருஷ கணக்காகும். ஆனா அதை இழக்க ஒரு நிமிஷம் போதும். தப்பு 5. அடுத்தவங்க மெச்சனோன்னு செலவு பண்ணது. கடைசி தப்பு. இது நம்மள பல பேரோட நிம்மதிய தின்னுகிட்டு இருக்கிற ஒரு சைலண்ட் கில்லர். அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கவலை தான். ஒரு நாள் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். என் தோழி ஒருத்தி புது மாடல் கார்ல வந்து இறங்குனான்.
அவ கழுத்துல இருந்த அந்த பெரிய வைரத்தோடு ஜொலிச்ச ஜொலிப்புல என் மனசுக்குள்ள ஒரு பொறாமத்தீ பத்திக்கிச்சு. நானும் அவளுக்கு ஈடா ஒரு வேலைக்கு தான் போறேன், அப்புறம் ஏன் நான் மட்டும் இன்னும் இந்த பழைய பைக்ல வரணும்னு என் மனசு அரிச்சது. என்னங்க, அவங்கள பாருங்க, எவ்ளோ பெரிய கார்ல வராங்க. நாம மட்டும் ஏன் இன்னும் இப்படியே இருக்கணும்? அட்லீஸ்ட் இந்த விசேஷத்துக்காவது ஒரு பெரிய நகை எடுக்கலான்னு சொன்னா கேக்குறீங்களா? அவங்க முன்னாடி நாம கம்மியா தெரியக்கூடாதுங்க. என் கணவர் எவ்வளவோ எடுத்து சொன்னாரு, ரேவதி, இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, கடன் வாங்கி கௌரவம் காட்ட வேண்டான்னு. ஆனா நான் கேக்கல. உங்களுக்கு என் கௌரவத்தை விட பணம்தான் முக்கியமான்னு சண்டை போட்டு கடைசியில ஒரு பர்சனல் லோன் போட்டு அந்த நகைய வாங்கினேன். அன்னைக்கு அந்த மண்டபத்துல எல்லாரும் என் நகைய பார்த்து சூப்பர்னு சொன்ன அந்த 2 நிமிஷ புகழுக்காக அடுத்த 2 வருஷம் நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்தேன். மண்டபத்துல பாராட்டினவங்க யாரும் என் இஎம்ஐய கட்ட வரல. அந்த நகையோட பாரம் என் கழுத்தை விட என் மனசதான் அதிகமா அழுத்துச்சு. மத்தவங்க கண்ல பணக்காரனா தெரியணும்னு நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிஜத்துல நீங்க ஒரு காலமும் பணக்காரனா ஆக முடியாது. பாடம்: கௌரவங்கிறது நீங்க போடுற நகையிலையோ ஓட்டுற கார்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணமும் மனசுல இருக்கிற நிம்மதியும் தான் உண்மையான கௌரவம். அடுத்தவங்க மெச்சனோன்னு வாங்குற எந்த பொருளும் நமக்கு சந்தோஷத்தை தராது. அது வெறும் பாரம் மட்டும்தான். இந்த 5 தவறுகளை நான் ஏன் உங்ககிட்ட இவ்ளோ விளக்கமா சொன்னேன்னா, இது வெறும் பணத்தை பற்றிய விஷயம் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களோட நிம்மதி மற்றும் குடும்பத்தோட சந்தோஷம் பற்றிய விஷயம். ரேவதியா நாம் பட்ட கஷ்டங்களை நீங்க படக்கூடாது. என் அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியமே இல்ல. சம்பாதிச்ச பணத்தை எப்படி தக்க வைக்கிறோம், அதை எப்படி நமக்கு வேலை செய்ய வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கே ஒரு பேப்பர் பேனா எடுங்க, இல்லனா உங்க மொபைல்ல ஒரு நோட்ஸ் ஓபன் பண்ணுங்க. உங்க வருமானம் என்ன, உங்க அத்தியாவசிய செலவு என்ன, தேவையற்ற செலவு என்ன, முதல்ல இத கணக்கு எழுதுங்க. உங்க பணத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே அது உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல எந்த தப்ப நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க, இல்ல இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கிறீங்க, அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னும் பல பேருக்கு ஒரு உத்வேகத்தை தரும். உங்க நண்பர்களோ உறவினர்களோ பண விஷயத்துல தப்பு பண்றாங்கன்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தப்பிக்கட்டும். இதே மாதிரி பணத்தை சரியா மேனேஜ் பண்றது, அமேசான்ல கிடைக்கிற சிறந்த டீல்ஸ் மூலமா பணத்தை மிச்சப்படுத்துறதுன்னு பல விஷயங்களை நான் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்றேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி சரியா முதலீடு பண்ணி வளர்க்கறதுன்னு பாப்போம். அது வரைக்கும் தேவையற்ற கடனை தவிர்ப்போம், திட்டமிட்டு சேமிப்போம். விழிப்புணர்வோடு இருங்க, நிம்மதியா இருங்க. நான் உங்கள் ரேவதி. நன்றி.